வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலா நடிப்பில் வெளியே வந்திருக்கிற காந்தி கண்ணாடி இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட மொழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கிறாரு. இந்த கம்பெனியில் தான் அவங்க ஆளுமே வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பார்ட்னர் மாதிரி. இந்த கம்பெனிக்கு நம்ம பாலாஜி சத்திவேல் வந்துட்டு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பா, நீங்கள் தான் எனக்கு பிள்ளைங்களும் யாரும் கிடையாது, அதனால் நீங்கள் இதை எடுத்து தலைமை தாக்கி வந்துட்டு பண்ணி வைங்க. ஈவனுக்கு எவ்வளோ செலவாகும்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ஆகுன்றாங்க. 50 லட்சமா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கவே கிடையாது. 50 லட்சம் தானே, நான் ரெடி பண்ணிட்டு வரேன்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவர் ஒரு ஜமீன் பரம்பா அவருக்கு இருக்கிற சொத்தெல்லாம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த சொத்தெல்லாம் வந்துட்டு ஒன்றில் எடுத்து விற்று இவங்களுக்கான அந்த 50 லட்சம் செட்டில் பண்ணாலும் பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த இடத்துல ஆல்ரெடி வந்துட்டு பில்டிங்கை கட்டிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் ஏன்னா என் இடத்துல யாரா பில்டிங் கட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்துட்டு பேசி சரி அவங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட்டுங்கிறது வந்துட்டு சட்டன் அமௌண்ட் வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த 90 லட்சம் இவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் டிமானிட்டேஷன் வந்துட்டு அறிவிச்சிடறாங்க. இப்போ அந்த படத்துல வந்துட்டு இவரால் வந்துட்டு மாற்ற முடிஞ்சதா இல்லையா, அந்த படத்தை வச்சு இவங்களுக்கு வந்துட்டு 60ஆம் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, அட்லாஸ்ட் என்னதான் நடந்துச்சுங்களா, படத்தோட மீதி கதையை வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. படத்தோட ஹீரோ பாலாவா இருந்தாலும் படத்தை தாங்கி பிடிக்கிறது பாலாஜி சத்திவேல் தான். ஏன்னா அவரை வச்சு தான் இந்த கதையை வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன் மொத்தமாக படத்தில் பார்த்தோம்னா பாலாவோட அவர் தான் இந்த படத்தில் வந்துட்டு அதிகமான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ல இருக்கிறாரு. அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்குமான கெமிஸ்ட்ரி, அந்த லவ் போர்ஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நீட்டாக ப்ரெசென்ட் ஆயிருந்தது. முக்கியமாக அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒவ்வொரு வாட்டியுமே வந்துட்டு அவங்க செய்கிறது 5 தான். இந்த டொமேட்டோ ரைஸு, இந்த தக்காளி ரைஸு, ஐயோ 2-3 தானா, சரி இந்த கேர்ட் ரைஸு, லெமன் ரைஸு, இந்த மாதிரி ஒரு 5 வகை தான் வந்துட்டு செய்வாங்க. இது என்னதான் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு ஃபோன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்கிற விஷயங்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. அது பாலை ஒரு வாட்டி எங்க இதில் என்ன இருக்குது சொல்கிறீங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு பொண்டாட்டிகிட்ட வந்துட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டது நல்லா இருக்குன்னு சொல்கிறது கூட இல்லாதவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஸோ அந்த ஒரு சீன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. முக்கியமாக பாலா சத்திவேல் அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணியிருந்தாரு பாலா. ஸோ அவருக்கான ஒரு லீடாக ஒரு படம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக வந்துட்டு பண்ணியிருந்தாரு. நீட்டான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவங்களுக்கு ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய ரொமான்ஸ் சீன்ஸ் ஆகட்டும், அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. முக்கியமாக இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிறத விட பாலாக்காக எல்லாருமே போயிட்டு இந்த படத்தை ஒரு முடியாச்சும் பார்ப்போம் அப்படின்ட்டு இவருக்காக ஒரு கூட்டம் இருக்குங்க இல்லையா, அது இந்த படம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஆரா வந்துட்டு கிரியேட் பண்ணுதுன்னு தான் சொல்லி ஆகணும். எனக்கு இந்த ஓவரால் வந்துட்டு படம் பார்க்கும்போது ஒரு சின்ன லைனை அழகாக பாலாக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை பண்ணிட்டு நீட்டாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டு முடிச்சிருந்தாங்க. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது பாலா இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துட்டு போகும், ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் ஆகும். ஏன்னா இவர்கிட்ட வரக்கூடிய காசுங்கிறது இப்போ இவரே வச்சுக்க போது கிடையாது. அவரால் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை பேருக்கு நல்லது தான் செய்ய போறாரு. அதனால என்னால் இந்த காந்தி கண்ணாடி திரைப்படத்தை முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். படத்தில் நெகட்டிவ் வருது நிறைய இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் தவிர்த்து பாலாக்காக இந்த படத்தை ஒரு முறை பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அதனால தாராளமாக இந்த படத்தை வந்துட்டு பார்க்கலாம். படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் லேகாக இருக்குது. அது எல்லா படத்துலையுமே இருக்கக்கூடிய பெரிய பெரிய படத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தான். வளர்ந்து வர ஹீரோ அவரோட ஃபர்ஸ்ட் திரைப்படம், எல்லா இடத்துலையுமே படத்துக்கான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வந்துட்டு இருக்கு. என்னோட ஒப்பீனியன் கேட்டாலுமே படத்தை தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பாலாக்காக மட்டும். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு தட்டி விட்டுருங்க.